பாஸ்கி டிவி ரசிகர்களே வணக்கம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் டைம், இதுக்கு ஏதாவது விசேஷமாக வித்தியாசமாக தான் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பாஸ்கி டிவியில் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கல, எங்களுக்கு புரியுது. பட் நாங்கள் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோமா, எப்படி பொங்கல் நிகழ்ச்சி பண்ணுறது? வசதி ரொம்ப கம்மியாக இருக்கே. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஒன்று வழங்கினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன முன்னோட்டம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு காலங்காத்தால ஊதியே எழுப்புவோம் மங்கள ஓசை. 60 வருஷமா 63 ஓயாம ஊதுற 6ஆம் அமுதன் உங்களுக்காக பிபி ஊதி உங்க எல்லாரையும் எழுப்பி தூக்கத்தை கலைக்கிறார். ஆறாவதுடன் ரொம்ப அழகா ஊதி உங்க நாளை தொடங்கி வச்சதும் இந்த நன்னாள்ல அடுத்தபடியா வருது முட்டி மன்றம். நார்மலா சிறப்பு பட்டி மன்றம் பார்த்துருப்பீங்க. முட்டி மன்றம் 2 அணிகள் இல்ல 3 அணிகள் மோதிக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய மேடையை புக் பண்ணி அரங்கத்தெல்லாம் புக் பண்ணி பட்டிமன்றம் நடத்துறதுக்கு வசதி இல்லாதனால கான்ஃபரன்ஸ் கால்லையே முட்டி மன்றம் நடக்குது. தலைப்பு தானே கேட்குறீங்க. பால் அதிகமாக கறப்பது எது, பசுமாடா எருமாடா? காரசாரமான விவாதம் கறந்து முடிச்ச உடனே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தீர்ப்பு நடுவர் கொடுக்கிறார். என்ன சார் டாபிக்? மாடு மாதிரி வந்திருக்கீங்க. பால் ஜாஸ்தியாக கறக்குது, பசுமாடா எருமாடா? பசுமாடு கலர் என்ன? வெள்ளை. பாலோட கலர் என்ன? வெள்ளை. அப்ப ஜாஸ்தியாக கறக்குது பசுமாடு தான் சார், எருமாடையா? என்ன சார் கேட்குறீங்க? மிஸ்டர் நீலோ, பி கேர்ஃபுல் ஐஸ். எனக்கு புரியல. இது என்ன பட்டிமன்றம்? அது ஒரு டாபிக் வேற. பசுமாடு அதிகம் பால் கலக்குமா, எருமாடு அதிகம் பால் கலக்குமா? இது ஆங்கிலப்படுத்துறதுல வந்தார். முன்னாடி பேச்சுங்களா பாருங்க. அவர் என்ன பேசுறார்? பசு வெள்ளையா இருக்கான், அதனால வெள்ளையா பால் கலக்குமா? எருமாடு கருப்பா இருக்கான், அதனால கருப்பா பால் கலக்குறது. எவ்வளோ டிஃபரன்ஷியேட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இப்போ வெத்தலை இருக்கு, அதை பிரமாதமாக போடுறோம். பாக்கோல கும்போல வெத்தலை, அது சுண்ணாம்பு தழுவி புகையிலையோட போடுறோம். நாக்கு என்ன பச்சையாக இருக்கு, அழகாக சிவப்பாக இருக்கு. இதே கேரட்டை சாப்பிடலாம் வச்சுங்களா, அது சாப்பிட்டா நாக்கு என்ன கேரட் எல்லாம் இருக்கு, அதுவும் அப்படியே தான் இருக்கு. அதனால இது ஆர்குமெண்ட்டே ரொம்ப பசுமாடு அப்படின்னு இருக்குமா எருமாடு இருக்குமாங்கிற ஆர்குமெண்ட்டே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எருமாடு தான் அதிகம் பால் கறக்கும், இது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இப்போதான் என் கசின் ஒருத்தான் டென்மார்க்கில் அந்த பெரிய பால் பண்ணை இருக்கு, அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னான், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டான். அதனால நான் உங்களுக்கு இந்த சீக்கிரட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இதை ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். இது என்னங்க பட்டிமன்றம்? இது என்ன தலைப்பு? இதுக்கு ஒரு 2 பேர் வேற பேசுறாங்க. எருமாடு ஜாஸ்தி பால் கறக்குமா, பசுமாடு ஜாஸ்தி பால் கறக்குமான்னு, எந்த கலர்ல கறக்கும், இதெல்லாம் ஒரு பேச்சா? எல்லாம் பால் கறக்கிறதே பால்கார கையிலாம் இருக்கு. பால்காரன் தண்ணி ஜாஸ்தி போட்டாலும் ஜாஸ்தி பால் வரப்போகுது, தண்ணி கம்மியா போட்டாலும் தண்ணி கம்மியா வரப்போகுது, பால் கம்மியா வரப்போகுது. இதுக்கெல்லாம் ஒரு பட்டிமன்றமா? வேஸ்ட்டுங்க. ஏன் தீர்ப்பு? பால் ஓட கலரு, குவான்டிட்டி எவ்வளோ வரும் எல்லாமே பால்கார கையில் தாங்க இருக்கு. வேற யார் கையிலும் இல்லை, மாடு கையில் கூட இல்லைங்க. இதுதாங்க என் தீர்ப்பு. ஒரு நிமிஷங்க. நடுவரே, கரெக்டா தீர்ப்பு சொன்னீங்க, பயப்படாதீங்க. அது என் மைண்ட் வாய்ஸ், அதுவும் என்னோட தீர்ப்புக்கு ஆமோதிச்சிருச்சு. என் தீர்ப்பு கரெக்ட் தீர்ப்பு. ஹாப்பி பொங்கல். முட்டி மன்றத்தை தொடர்ந்து திருட்டு விசிடியை ஒழிப்பது எப்படி ஒரு அலசல் அப்படின்னு சிந்திச்சு திருட்டு விசிடி ஒழிக்கிறதுக்கு பெஸ்ட் டெக்னிக் என்ன பண்றது? ஸ்டோரி டிஸ்கஷன் ஹோட்டல்ல நடக்கும்போது அதையே திருடிட்டா
விசிடி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹிடன் கேமராஸ் ஹோட்டலில் வச்சு டிஸ்கஷனையே திருடி என்ன படம் தானே கேட்குறீங்க? டாக்டர்கிட்ட வாங்க, வக்கீல்கிட்ட போங்க, மும்மரமான டிஸ்கஷனை திருட்டு கேமராவில் எடுத்தோம் பாருங்களேன். சார் கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் 3 பேருக்கும். ஆனால் நம்ம கம்பெனியில் இதான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்க போகிறோம். டாக்டர் கிட்ட வாங்க, வக்கீல் கிட்ட போங்க. திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் படம். இந்த படம் கதை என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டு சார் ப்ரொசீட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஹீரோ நீங்க தான். சார் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதோ சார் ப்ரொடியூசர் அவர் சொல்றாரு உங்க தான் போகணும் சார். ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கோட் போடுறாரு வீட்டுல. கோட் போட்டு 10 டைம் இறங்குறாரு. இறங்கணும் திரும்ப அதே ரிவர்ஸ்ல வர்றாரு. வக்கீல் வீட்டுக்கு போறாரு. சார் இந்த கதை வக்கீல் வீடு டாக்டர் வக்கீல் வீட்டுக்கு போறாரு. நீங்க சார் இந்த படத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க சார். இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு சீன் சொல்ல விடுங்க. நீங்களே இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நீங்க ஒத்துக்கோங்க சார். நீங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்கோங்க. நான் சொல்றேன்ல வேலை இல்லையே. என்ன ஒரு வேலை சார்? ப்ரொடியூசிங் சொல்லுங்க சார். ஒரு டாக்டர் வர சார் திரும்ப அதே போட்டு போடுறாரு. ரிவர்ஸ்ல போய் சத்தஸ்கோபால மூச்சு விடுறாரு. இதான் ஃபர்ஸ்ட் சீன். கேமரா எங்க பாக்குறோம்? டபுள் ட்ரை வச்சு கேமரா அந்த ஷாட்ல வந்து இந்த டாக்டர் ரொம்ப சோகமா கேஸ் ஆர்கியூ பண்றாரு. ஆமா அவர் பேர் டாக்டர் ஃபுல் பேர் வந்து வக்கீல். அந்த டாக்டர் தான் வக்கீல். இந்த வக்கீல் வந்து நேரம் படிப்படியா முன்னுக்கு வந்து குமாஸ்ட் ஆயிடுறாரு. இதுக்கு செகண்ட் சீன். அவர் இந்த சீனை பிடிச்சிருக்காங்க. நீங்க ஒத்துக்கோங்க சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவ 2 பேர் இருக்கா பாருங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவர்கிட்ட சொல்லுங்க. அதான் நீங்க ஒத்துக்கோங்க. என்னத்த ஒத்துக்கிறது? இருங்க சார். இருங்க கதை யாரு கத்தாங்க சார் ப்ளீஸ் தயவுசெய்து சொல்றேன் சார். உங்களுக்கு ஹீரோ போட்டாச்சு. நீங்க வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது சார். நானும் கேட்குறேன் சார். இட்லி இட்லி இருக்கு இல்லையா? அதுக்கேற்ற சட்னி தான். அதுக்கேற்ற ஆக்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதானே நீங்க. நீங்க ஒத்துக்கோங்க. என்ன பாவம் சார்? அந்த படம் நல்லா இருக்கு சார். டாக்டர் வாங்க, வக்கீல் போவாங்க. இதான் படம். ஐயோ நீங்க ஒத்துக்கோங்க. இல்ல சார் இதுல வந்து ஒத்துக்கோங்க கதையை சரியா சொல்லலாம். என்ன சார் இருங்க. இது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன் சார். இந்த படத்துல வந்து டாக்டர் ஒரு பாட்டு பாடுறாரு சார். பாட்டு பாடுறாரு. வைத்தியம் பார்க்கல சார். நல்ல கேள்வி. இந்த பாருங்க பாத்தீங்களா எப்படி கேட்கிறாரு. அந்த மாதிரி நல்ல குறுக்கல கேள்வி கேளுங்க. அப்பதான் கதை இன்ட்ரெஸ்டாக வரும். அந்த டாக்டர் வந்து பாட்டு பாடினா இறங்கும்போது கீழே வழிக்க விட்டாரு. இன்ஜெக்ஷன் எடுத்து இவரே குத்திட்டாரு. இன்டர்வல் விடுறோம். ஒத்துக்கோங்க. இன்னொரு வேலை சொன்னீங்கன்னா என்ன முடியும் எனக்கு தெரியாது. எனக்கு பொங்கல் சிறப்பு நாள் அன்று அடுத்ததாக பார்சல் பொங்கல். பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு விதவிதமாக ட்ரை பண்ணோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பு எதுவுமே வாங்க வசதி இல்லை. அடுப்பு வாங்க கூட வசதி இல்லை. கேஸ் இருந்தது, பட் கேஸ் தேர்ந்து போச்சு. என்ன பண்றது? ஒரு ஷார்ட்கட், சூப்பர் டெக்னிக், பார்சல் பொங்கல். பார்சல் பொங்கலை தொடர்ந்து பொங்கல் சாப்பிடுவது எப்படி, பொங்கல் எப்படி சாப்பிடணும், அசட்டுத்தனமா அதில் இருக்கிற மிளகு, இஞ்சி எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு வெறும் பொங்கலை 5 விரல வாயுள்ள விட்டு நக்கிறது தப்பு. ஆக்சுவலா எப்படி பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாரு. அதை நைஸா ஷூட் பண்ணிட்டோம் பாருங்க. என்ன பாக்குறீங்க? விலைவாசி விஷம் மாதிரி ஏறிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இஞ்சி மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்கு தெரியுமா? ராத்திரி இடிச்சு ரசத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவேன். 1 in 2 பொங்கல். அடுத்தபடியாக கரும்பு துப்புவது எப்படி? கரும்பு சாப்பிடலாம். அது துப்பும் போது சில சமயம் பல் இடுக்கிலேயே மாட்டிட்டு வெளியில வாயிலிருந்து தோரணமா தொங்கும். அது எப்படி அப்படின்னு துப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பலாக்கோட்டை நாராயணன்ற ஒரு எக்ஸ்பர்ட் கரும்பு துப்புவது எப்படி அப்படிங்கறது விவரிக்கிறார். கவனிக்கவும். கரும்பை கடிச்சிட்டு கண்டபடி எங்கேயும் துப்பாதீங்க. துப்பும் போது இதை கையில வச்சுக்காங்க. துப்பும் போது அழகா இதை துப்புங்க. சொச்சு பொங்கல். Next, how to celebrate Pongal globally, global heating of Pongal. For further details, please contact Peter Prasad on how to celebrate International Pongal. Yes, sir. I'm greeting the Pongal the best way the Pongal in 365 days by the earth. What is the Pongal? A group of parts.
sprung by the water or the mouth or the hills with the hair. That's not arise as what the things. It is come like 3 days in a month. What is the 3 days in a month in a year? A natural Pongal, Bogi Pongal, Ragi Pongal, Kan Pongal. What is the mean by that? Most of the people doesn't understand what the Pongal is. It's nothing but stand of the big karumbu. You know the karumbu? Dung, dung, dung. You break the karumbu and teeth will and have it in the mind, have it in the night and enjoy your Pongal. Auspicious day. It will punish in the villages. All the cows are together. Pongalo, Pongal, Pongalo, Pongal, they sing together. What is the Pongal? In behind that what Pongal cannot be. In every states, everywhere, everything. Andhra, Maharashtra, Bombay, Chennai, Mailu. So gravitating with the Pongals. This is auspicious. When the sun is coming at 12 o'clock in the west, every pana is blinking. Everybody says, oh, Pongalo, 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 that. Once in a year it will come. Don't miss it. Watch Basket TV on Pongal special. Okay? Okay, sir. Thank you. Yeah. Jai Pongal. ஆக நேயர்களே, இந்த மாதிரி பல சுவையான நிகழ்ச்சிகள் பொங்கல் அன்னைக்கு வரவே வராது. ஏன்னு கேட்டா முன்னோட்டம் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்றேன். இதுல நிகழ்ச்சி நாங்கள் எப்படி பண்ண முடியும்? பண்றது ரொம்ப கஷ்டம். எனி டைம் கரண்ட் போகலாம். ஏன்னா ஒரு வருஷமா பில்லு கட்டல. இதை தவிர கேமராமேன் வேற அங்கேருந்து எஸ்டி கார்டு எப்படி காமிச்சுட்டே இருக்காரு, கார்டு ஓவருன்ட்டு. இதுக்கு மேலே எனக்கு பேச எனக்கே டயர்டாகி நானே கீழே வந்துடுவேன். அதுக்கும் எனக்கு வசதி இல்லை. ப்ளீஸ் போதும், கரண்ட் வேற கட்டாது. பாஸ்கெட் டிவி ரசிகர்களில் விதவிதமான வியூஸ்லாம் வருது. நீங்கள் தாராளமாக பாராட்டலாம், நீங்கள் தாராளமாக கிண்டல் பண்ணலாம், நீங்கள் கொட்டலாம், திட்டலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நாங்கள் சொரணையே இல்லாமல் எடுத்துப்போம். அதுலேயும் ஜெயேந்திரன் சுரேந்திரன்ற ஒருத்தர் சூப்பராக பாராட்டிருக்காரு. எனக்கு நீங்கள் தான் வீடியோ போடலன்னா கையில் ஆடுது, பார்த்து அடிக்ஷன் ஆகிடுது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இதெல்லாம் சொல்கிறது போக பாஸ்கெட் டிவி இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சார், அதுதான் எங்களுக்கு பெஸ்ட் மெடிசனு ஹியூமருக்கு அப்படின்றாரு, சிரிக்கிறதுக்குன்றாரு. அதனால் தொடர்ந்து நீங்கள் பாஸ்கெட் டிவி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணினே இருங்க. தொடர்ந்து நாங்கள் எப்படியாவது உங்களை சிரிக்க வைப்போம். பி கேர்ஃபுல். பாஸ்கெட் டிவி ரசிகர்கள் எல்லோருக்குமே ஒரு சூப்பர் கைத்தட்டல் இந்த பொங்கல் நன்னாள் அன்னைக்கு. என்ன நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கெட் டிவி லான்ச் பண்ணி ஜஸ்ட் 2 months தான் ஆகுது. அதுக்குள்ள 1 million வியூஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு கை தட்டினே இருக்கணும், பார்க்கும்போதெல்லாம் கை தட்டினே இருப்பேன். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கை தட்டணும்னா இதே 1 million வியூஸ் 1 million சப்ஸ்கிரைபர்ஸாக சீக்கிரம் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் டு www.baskettv.com. ஒரு கையில் பொங்கல் வச்சுக்கோங்க, ஒரு கையில் கரும்பு வச்சுங்க, 2 கையாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.